இன்னைக்கு சினிமா ராண்டேவுல வந்து ஆரண்யகாண்டம் படம் வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல்ஸுங்கிறது வந்து ஆரண்யகாண்டம் தான் என்னை வந்து நிறைய இடத்துக்கு கூட்டு போயிட்டுருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் அ சொசைட்டி. சினிமா ராண்டேவு இஸ் அ ஃபில்ம் சொசைட்டி. தே இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி தே ஹேவ் டிஸ்கஷன்ஸ். இட்ஸ் சும்மா வந்து படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இல்லை. இட் இஸ் டு எஜுகேட் பீப்புள் அபவுட் ஹவு சினிமா இஸ் மேட் ஆர் த லிட்டில் nuances ஆஃப் சினிமா. இட் இஸ் ஃபென்டாஸ்டிக் தட் தேர் இஸ் சம்திங் லைக் திஸ் ஹேப்பனிங். எனக்கு இவங்க என்னை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் ஐ டென்ட் நோ தட் தேர் வாஸ் அ ஆர்கனைசேஷன் கால் சினிமா ராண்டேவோ அண்ட் இப்போ 3 months இது நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. சீம்ஸ் லைக் தேர் டூயிங் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும். நானும் இவங்க இந்த ஆர்கனைசேஷனுக்கு வேர்த்தியாக வந்து படங்கள் நானும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸுக்கு வேர்த்தியாக படங்கள் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஃபார் சினிமா ராண்டேவு and for me as well. All the best to them and may they grow into their own establishment someday soon. இங்க போடுறதுக்கு வேர்த்தியா படம் பண்ணணும்னு சொல்ல வேண்டாம். Because I think what we admire so much about this film is that irrespective of the other problems you might have had with the market, I think நீங்க இந்த படத்தை வந்துட்டு ஒரு சர்வதேச அளவுக்கும் எடுத்துட்டு போயிருக்கீங்க. இங்கேயும் வந்து நாங்க சென்னை ஃபெஸ்டிவல் எல்லாத்துலயுமே பார்த்திருக்கோம். there's been a major demand. So I think as a producer you can be very satisfied that you've because you believed in something and you are working for it because உங்க இதனால வந்து it's gone for the national awards. It's won so much of recognition that way. Movie deserves it. நான் இதுல பண்ணது ஒன்றும் கிடையாது. I just identified the content and இந்த படத்தை நான் வந்து என் கம்பெனியில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தில் நான் இந்த படத்தை எடுத்தேன். இதுக்கு மேலே வந்து இந்த படம் தான் வந்து இட் வென்ட் டு ஆல் த ஃபெஸ்டிவல்ஸ். ஐ ஜஸ்ட் ஹேட் டு ட்ராக் இட் தேர். அவ்வளோதான். அது என்ன இழுத்துக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் த கான்டென்ட் தட் டிமாண்ட்ஸ் all the credibility and the attention, and it is not me or the director or anybody, it's the film. அதுதான் வந்து இதோடைய சக்ஸஸ் வந்து காட்டுது. நான் ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர். நான் வந்து காஸ்டிங்கில் கூட இன்வால்வ் ஆகிறேன், கான்டென்ட் செலெக்ஷனில் இன்வால்வ் ஆகிறேன், கான்டென்ட்டில் ஏதாவது ஸ்க்ரீன் ப்ளே கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் இன்வால்வ் ஆகிறேன். டியூரிங் ப்ரொடக்ஷன் ஐ கெட் இன்வால்வ்ட். டெக்னிக்கலி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நான் இன்வால்வ் ஆகிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ எம் பேஷனேட் அபவுட் சவுண்ட். ஆரண்யகாண்டமில் கூட நாணயம், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறம், இந்த 3 படங்கள்லையுமே ஐ டிசைன் த சவுண்ட். ஐ ரெக்கார்ட். ஸோ ஐ எம் கேப்பபிள் தட் வே. அண்ட் ஃபைனல் டிடிஎஸ் ஃபைனல் மிக்சிங் எல்லாத்துக்குமே வந்து ஐ செட் அண்ட் ஐ டிசைன் த சவுண்ட். ஆமாம், நான் எடிட்லேயும் இருப்பேன். எடிட்டில் ஐ டோன்ட் கெட் இன்வால்வ்ட், பட் சவுண்ட் இஸ் மை பேஷன். ஐ நோ அ லாட் அபவுட் சவுண்ட் அண்ட் ஹவு சவுண்ட் பிளேஸ். ஸோ ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஆரண்யகாண்டம் வந்து நாங்கள் டப்பிங் பண்ணுறது ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கல் டப்பிங் ஸ்டுடியோவில் நாங்கள் பண்ணலை. நாங்கள் எங்களுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வாய்ஸ் ரூமும் இல்லாமல் மற்ற அக்கூஸ்டிக் ரூம்ஸ் இருக்கும். ஃப்ளூட்டுக்குன்னு தனியாக ஒரு ரூம், ரிதம்க்கு ஒரு ரூம்னு இருக்கும். ஸோ வி டெஸ்டட் ஆல் த ரூம்ஸ். ஒவ்வொரு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்தந்த ரூமில் ஒவ்வொரு சீனுமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ வி ஆக்சுவலி ஃபோர்ஸ் தி ஆர்டிஸ்ட், சார் இங்கே இது ஓகேங்க, இந்த சீன் முடிஞ்சது, அவுட்டோர் பண்ணோன்னா வி வுட் டூ இட் இன் அ பேடட் ரூம். இண்டோரில் ஒரு ஹாலில் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டோட்டலாக லைவ் வயலன்ஸ் மிக்ஸ் பண்ணுற ஒரு ஹாலில் வந்து வி ரெக்கார்டட் த வாய்ஸ். ஸோ யூ ஃபீல் த ஹாலோனஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ வி டுக் த பெயின்ஸ் ஆஃப் டூயிங் ஆல் ஆஃப் திஸ். So I'm very, very hands-on as far as a film production is concerned. But எல்லாருமே இது பண்ணுறாங்களான்னா ஐ திங்க் இப்போது எவ்ரிபடி இஸ் கெட்டிங் இன் டு இட். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் ரியலைசிங் தட் வெறும் பணம் போடுறது மட்டும், ஆமாம், இட்ஸ் ஜஸ்ட் நாட் தட். நம்ம காசு யாருக்கோ கொடுத்துட்டு அவனை நம்பி அவன் படம் எடுத்துருவான், அது ஓடுதோ இல்லையோ. இது சில பேருக்கு இது டேக்ஸ் ரைட் ஆஃபாக இருக்கும், சில பேருக்கு ஒரு பேஷன் இருக்கும். நான் 6வது படம் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் ஒன்று ஃபைனல் ஆயிருக்கு. லுக்கிங் அட் சம் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் இஷ்யூஸ். அது சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். So is it like, did you always know நீங்கள் வந்து ரொம்ப பாப்புலர் சிங்கரோட puller? Then I know as an actor I've known you. So was it like, did you know eventually this is what I want to do, or was it a journey? இது பண்ண நடிப்பில் இருந்தப்போ இது பண்ணலான்னு முடிவு? இல்லை, சின்ன வயசுலேருந்தே வந்து என்ன நீ பாடணும் அப்படின்னு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்பாலாம் அதெல்லாம் சொன்னதில்லை, அம்மா சொன்னது கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் சின்ன வயசில் I wanted to get into the technical aspects of cinema. I wanted to be a unit owner. எனக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட் யூஎஸ்லேருந்து வர வைக்கணும், அந்த கிரேன்ஸ், டிஃப்ரெண்ட் லைட்ஸு. I wanted to bring that bit of it to India. பட் போகிற போக்கில் வந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா the lot of comparison happening between me and அப்பா. அண்ட் தென் ஐ ரியலைஸ் தட் அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் பாடிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ ஐ நீடட் டு deviate somewhere and that is when ஊஞ்சல் had happened,
And அதுக்கப்புறமா that is when I met Samudrakani also. அங்கிருந்து when I heard that script and I said, wow, this is what I want to do. That is when I realized. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு மேட்டருக்குள்ளேயே வந்தது. Sadly என்ன ஆகுதுன்னா வந்து a film and a content demands a style. It's a package deal. நம்ம பப்ளிசிட்டியிலேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் பப்ளிசிட்டி நம்ம பூஜைக்கு போடும்போதுலேருந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆகி 100th டே வரைக்கும் இட் ஹேஸ் டு ஹேவ் தட் சேம் ஸ்டைல் அண்ட் த சேம் டிசைன் அண்ட் த சேம் கலர் டோன் அண்ட் எவ்ரி திங். ஹாலிவுட் சீம்ஸ் டு ஹேவ் ரியலைஸ் இஸ் குவைட் அ லாங் பேக். இந்தியாவில் வந்து நம்மளுக்கு போஸ்டருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், யூனோ. ஸோ பட் we wanted to stick to the seriousness of the film, and இது வந்து is a dark film. ஸோ அங்கே வந்து மியூசிக் வந்து நாங்கள் எது போட்டாலுமே வந்து it doesn't work out. அது கிளைமேக்ஸில் தான் வந்து everything becomes lively. அப்போ தான் we wanted to put music on. So we decided வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட மட்டும் பண்ணிக்கலாம், no music at all in the beginning. And then even படத்தில் கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எங்கேயும் பான் இருக்காது, just to dramatize the little bits where you know which require an attention, அது மட்டும் தான் வந்து emphasize பண்ணியிருப்பான். So Yuvan again did a fantastic job with the background score. கண்டிப்பாக இல்லை, பட் ஆனால் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதில் வந்து லெங்த் டியூரேஷன் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. தட் யூ ஹாவ் டு க்ராப். சப்டைட்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி பேசுகிறேன். ஐ திங்க் ஈவன் பேனோராமா ஆல்சோ ஹேஸ். ஸோ அது சப்டைட்டில் பண்ணியிருக்கணும். ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் இது டைரக்டர்ஸும் ஒரு எஃபர்ட் பண்ணுறாங்க, கேட்பாங்க ப்ரொடியூசர்ஸை. அதுக்கப்புறமா ப்ரொடியூசருக்கு வந்து போகிறோம்ப்பா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அது nobody can do anything. அது அப்புறமா டைரக்டரோ somebody has to take the initiative and take the movie out. பட் ஒரு ப்ரொடியூசர் வந்து டிசைட் பண்ணி இல்லை இது வந்து ஒரு ரெக்கக்னிஷனுக்காகவோ இல்லைனா வந்து ஒரு அவார்டு வாங்குறதுக்காக நான் வந்து ஒரு படத்தை வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறேன்றது கிடையாது. இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் வருது, அதுவும் மக்கள் பார்க்கணும். வெறும் பாலிவுட்டை மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, யூனோ. தமிழ்நாடு ஆர் ஆந்திரா ஆர் த சதர்ன் ஆர் ஈவன் ஃபார் தட் மேட்டர் போஜ்பூரி which gives out good content needs to push their films out first nationally and then internationally, and I don't think it costs much at all. சும்மா டிவிடி அடிக்கிறது, சப்டைட்டிலிங் பண்ணுறது. அட்லீஸ்ட் ஒரு 3 years பேக் வரைக்கும் you need to have an agent who knows எங்கே எந்த ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்றதான் வந்து. there is a website called Out of the Box. அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி போட்டிங்கனாவே அவங்க they keep pushing mails to you saying டெட்லைன் டைம் கொடுக்குறாங்க, எந்த கேட்டகரி கொடுக்குறாங்க, அண்ட் எப்படி அனுப்பணும், எப்போ அனுப்பணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றாங்க. they'll even waive your entry fee. So it's such a help. அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாவே வந்து you will know, then you can select which country, which film you want to send, you know. இந்த ஃபெஸ்டிவல் போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் ஒரு ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிடுச்சுன்னா the word spreads about that particular film and they will invite you. So it is a excellent portal. It's called outofthebox.com, and you just have to register your company, or if you're a director, register yourself in that, and that will tell you when to do it and how to do it. Again I'll tell you, எங்க டைரக்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இது. அதுக்கப்புறமா நானே ஆஃபீஸில் உட்காந்து எனக்கு இமெயில்ஸ் வரும், அதுக்கு நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஒரு டிவிடியை நானே ஒரு கவரில் போட்டு கொரியர்காரனை கூப்பிட்டு இந்த அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்கப்பா. இட்ஸ் நத்திங், you don't need a team for that, you know. It's just a email address and your tech savviness and ஒரு நிறைய DVDs and your envelope போட்டு கொரியரை கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டு நல்லா திட்டு தான் வருது எனக்கு. See what happens is after a point of time you just have to shut yourself off from all of this. ஏன்னா ஒருத்தருக்கு 2 பேருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், you know, the problems of re-releasing a cinema and the problems I am facing to release the DVD of the film. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே வந்து இன்னொரு 10 பேர் அடுத்த நாள் கேட்குறா எப்போ டிவிடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணிவிட்டு we wish to have the DVD of your film at least this year அப்படின்றான். So it's what it is, after a point of time you have to say forget it, there is no point explaining to these people. I am trying to make an effort towards something. இது டெஃபினட்டாக வெளியில் வரும், ஆனால் எப்போ வருன்றது தெரியாது. I am one individual right now, you know, trying to find out iTunesல எப்படி இந்த படத்தை ஏற்றலாம், அதுக்கு எங்கே கான்டென்ட் அனுப்பணும், அது எப்படி பேமெண்ட்ஸ் ஆகும். இட்ஸ் ஆல் அபவுட் மணி ஃபார் மீ அட் தி எண்ட் ஆஃப் தி டே. சும்மா ஒரு 10 பேர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்தாப்பா டிவிடி எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டு நான் பண்ண முடியாது இல்லையா. I have the soundtrack ready with me. There is a package that I am planning to do and eventually it will definitely come out. பட் அது வரைக்கும் எல்லாருமே பொறுத்து இருக்கணும். அண்ட் அது நான் எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து அவங்க வெயிட் பண்ண அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் டூயிங் அ குட் ஜாப். ஷுட் ஆல்சோ சே தட் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் Capital Filmworks is facing, and once everything is resolved, things will come back to normal.
There are a couple of movies I'm acting in right You now. are? Yes, Okay. Vanavarayan Vallavarayan and Vizhithiru. இதில் ரெண்டுத்துலேயும் கேரக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2013 looks good. I don't know where to start. First, இது ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ பேசுறதுக்கு அதில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் யூ சீன் த ஃபில்ம். ஸோ அதுக்கு மேலே என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. சி மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா இஸ் வெரி லிட்டில். ஸோ அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தில் ஒன்று விஷுவலாக பார்க்குறது and பேசுறது, what on screen we get to see people speak and we get to hear what they speak. This mostly forms the conscious part of narrative. The subconscious part of narrative is the ambient sound and the music and the other effects. So I thought half the narrative இதில் சொல்லும்போது அதை emphasize பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள் ஆட் பண்ணலாம். But so அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். the approach of the ambient sound and the approach towards music is in this என்ன சொல்றது, in this style, in making it the subconscious of the film, of the narrative. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சினிமா பற்றி அவ்வளோ தெரியாது, ஆக்டிங் பற்றி தான் அவ்வளோ கொஞ்சம் தெரியும். கூத்துப்பட்டில் 9 years இருந்ததுனால நான் முதல் தடவை இந்த படம் பப்ளிக்காக திரையிடத்துக்கு முன்னாடி நான் பார்த்தம்போது எனக்கு இவங்க என்ன சொன்னாங்களோ தான் தோணுச்சு. வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஆனால் ஆக்ட் பண்ணும்போது நான் எதிர்பார்க்கல. ஆக்ட் பண்ணும்போது என்னுடைய ரோல் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தது. அப்புறம் அதில் வந்து ஒரு வகையான பிளாக் காமெடின்னு சொல்கிற மாதிரி ஒரு சோகமான ஒரு காமெடி அதில் ஒரு ஃப்ளேவராக வந்தது நான் படம் பார்த்த பின்னாடி தான் இருந்தது. நிஜமாலுமே இந்த படம் நான் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். நிஜமாலுமே ஃபுல்லாக பார்க்கணும்னு தோணுது. நான் நடிச்சிருந்தேன். அப்போ எல்லாருக்கும் என்டர்டெய்னிங்கும் இருக்குது, பார்க்கணும்னு தோணுது. புது விஷயங்களை க்ரியேட்டிவாக யோசிக்க வைக்குது அப்படின்னா அது இன்னொரு லெவலுக்குள்ளே போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். நிறைய படங்கள் போகுது, இது ஒரு. So I read a lot about the movie before it released and நிறைய பேர் பேசினாங்க. Then I read about the award that it got at New York. ஒரு சத்யம் லோகாட்டி போஸ்டர் பார்த்தேன். There was so much yellow in it. I think that was the first poster that was out. And அப்போ ஆக்சுவலி இனிஷியலி கொஞ்சம் அப்ரஹென்சிவாக இருந்தது. இது நம்ம சென்சிட்டிவோடைய நம்ம ஒரு வேர்ஷனா இதுக்காக இவ்வளோ ஹைப் வந்திருக்குன்னு. பட் I'm a connoisseur of good cinema. Regional doesn't matter, language அது நல்ல சினிமான கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ டெபியூ டைரக்டர் நிறைய படிச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் பார்க்கல, பட் ஐ திங்க் the next day or on Sunday தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். And back then I was working with Mishkin for Mugumudi. Sunday பார்த்தேன் and by the next Sunday I had taken all my friends to the film. I think எல்லாருக்கும் நானே டிக்கெட் வாங்கி கொடுத்து அப்போவே ஐநாக்ஸ்லையும் சத்யம்லையும் மாற்றி ஒரு அப்போவே 8-9 வாட்டி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் டொரண்ட்ல டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். வெரி புவர் காப்பி பை த வே. ஸோ ஐஐடியில் ஒரு வாட்டி ஸ்க்ரீன் பண்ணீங்க. யா, அப்போ கூட ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஐ மீன் எனக்கு என்னன்னா இப்போ வந்து நான் ஃபிலிம் ஸ்டூடெண்ட் as well. I studied under Mr. Rajiv Menon. ஸோ இந்த நிறைய ஃபிலிம் கிராமர் பற்றிலாம் நிறைய பேசுவோம். அது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் ஒரு தியேட்டரில் பார்க்குற 100 days ஓடுற சினிமா அது இன்னொரு ஆஸ்பெக்ட். எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் தாண்டி you've done this film purely belonging to cinema. That's what I loved about the film. You weren't trying to make a film that ran for 100 days, or you weren't trying to give it to a multiplex audience. You said, this is cinema and I'm going to do it. And I've seen a lot of your interviews and you always say, எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருந்தது நான் பண்ணேன்னு. So as upcoming directors, all these things appeal to us a lot. So we just absolutely loved it. And இதுக்கு மேலேயும் வேற எங்கேயாவது ஸ்க்ரீனிங் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். ஐ அப்சல்யூட்லி லவ் த ஃபிலிம். தேங்க்யூ. இந்த ரெட் டோன் வந்து அந்த ஒரே ஒரு ரூமில் ஒண்டி தான் இருக்கும். இந்த டார்ச்சர் பண்ணுற ரூமில் ஒண்டி தான் ரெட் டோன். அது சும்மா அதுவும் நான் லாஸ்ட் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். அது பிளாக் ஃப்ரைடேல அனுராக் காஷ்யப் வந்து ஒரு இன்ட்ராகேஷன் சீக்வன்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஓகே, படத்தில் எல்லா படத்துலையும் இன்ட்ராகேஷன் சீக்வன்ஸ் ரெடியில் வச்சுக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இட் ஆல்சோ ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டோம்.
பட் மற்ற சீக்வன்சஸில் எதுலையும் அப்படி ரெட் அப்படி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் மெட்ராஸில் எப்பவுமே வெயில் அடிக்கும்ல, ஸோ எனக்கு அது வெயிலில் ஷூட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் யூனிக் குவாலிட்டி தட் வி ஹேவ் தட் டிஃபைன்ஸ் அவர் பர்சனாலிட்டி. நம்ம ஸ்கின் டோன் எல்லாத்துக்குமே அந்த வெயில் தான் காரணம். ஸோ அந்த வெயிலில் ஷூட் பண்ணுறது மோஸ்ட்லி. அண்ட் ஹை கான்ட்ராஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் பெட்டராக இருக்கும். அண்ட் லைட்டிங் வந்து முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி ரினைசான்ஸ் பெயிண்டிங் பேஸ் பண்ணி தான் லைட்டிங் பண்ணியிருந்தோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அது அந்த ரினைசான்ஸ் பெயிண்டிங் பேஸ் பண்ண மாதிரி தான் அப்போ க்ளோத்ஸ் கலர் இருக்கும், லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அப்படியே ஒரு ஐடியாலேருந்து அப்படியே வாழ் முடிச்சு அடுத்த ஐடியா வரும். ஆரண்ய காண்டம் பேர் வைக்கிறதுக்கு ஒன்று காண்டம்னா ஒரு ஒரு சாப்டர் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த படத்தில் இருக்கிற 6 கேரக்டர்ஸோடைய லைஃப்ல ஒரு சாப்டர். ஸோ அவங்கள பற்றி முன்னாடி ஸ்டோரி தெரியாது, இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி டக்கு ஒரே ஒரு சாப்டர் படித்தா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தில் இந்த படத்தோடைய மொத்த ஸ்டோரி அப்படி தான். ஒரு சாப்டர் ஆஃப் இந்த 6 கேரக்டர்ஸோடைய லைஃப். ஆரண்யம் வந்து எல்லாருடைய பிஹேவியரும் அனிமல்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் மோர் லைக் தி அனிமல் சைட் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ அந்த இன்ஸ்டிங் பேஸ் பண்ணதாக இருக்கிறதுனால ஆரண்ய காண்டம். இந்த ஆரண்ய காண்டம் முன்னாடியே இருக்கிற ராமாயணத்தில் எனக்கு எபிக்ஸோ இல்லை மித்தாலஜிக்கல் ஐடியாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அப்படி வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் அ நோவார். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்காக நிறைய டார்க் ஷேட்ஸ் வச்சு இருக்கிறது. பட் நான் தான் சொன்னேன் ரொம்பவும் பண்ணது ஒரு ஒர்க் தான். ஸோ அதனால அகெயின் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா அந்த கதைக்கு இது தேவைன்னா அதை அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த கதைக்கு எனக்கு இப்படி இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட இல்லை கேட்கணும். பட் அதை எடுக்கிற வரைக்கும் தான் எனக்கு no I think it might be okay for me to say that ப்ரொடியூசர் இதுக்கு முன்னாடி எடுத்த 2 மூவிஸ் அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் செட்பேக் இருந்தது. ஸோ இது ரிலீஸ் பண்ணுற டைமில் அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறது. When I said that all the 6 characters are me, it's not like I killed somebody or I tried raping somebody. அப்படி இல்லை. But what I meant is, had I been in that place, had I been there as this person, had I been there in as that person, இப்போ நான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேலை பிரச்சனை இருந்திருந்தா நான் இப்படி பேசியிருக்கலாம். நான் எனக்கு அப்படி ஒரு பையன் இருந்தால் நான் அப்படி பேசியிருக்கலாம். இட்ஸ் மோர் லைக் தட். அண்ட் இப்போ நீங்கள் அதே கேரக்டர் இல்லை இதே காலையில் ஒரு கேரக்டர் பற்றி நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தா யூ வுட் ப்ராப்ளி பிரிங் யோர் செல்ஃப் ஆன் இன்டு தட். ஸோ இட்ஸ் மோர் லைக் how you mimic the other character. That's how I become. I mean, it's all me because I write all those. Generally, தெரியல எவ்வளோ மூவிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் at least my approach is that you have the entire game plan of the movie. Then you set a style. Then you go through ஒரு flavor or அல்லது ஒரு harmony. You just catch a harmony for a movie. You go through that harmony throughout the film. If you see the pacing of the film, the way camera moves until the climax, it was just one style. I'm not saying ஒரு long takes இருக்கும். அதில் most of the shots வந்து வெறும் ட்ராக் இல்லைன்னா இதான் யூஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் க்ரெயின்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் இல்லை. ஒரு லாஸ்ட் ஒரு ஷார்ட்டில் யூஸ் பண்ண நினைக்கிறேன் க்ரெயின். அதுக்கப்புறமா என்ன சொல்றது முக்கால்வாசி ஸ்டெடி பிளாக்ஸ் எடுத்துருந்தோம். தி ரீசன் பீங் ஐ ஜஸ்ட் டிடன்ட் வாண்ட் த கேமரா டு பி noticed. You just want to watch the story, not the camera move, not the camera gimmicks and stuff like that. So இப்படியா ஒரு ஹார்மனி செட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு சேஸ் ஒரு மொமெண்ட் வேர் ஒரு அட்ரினலின் ரஷ் இருக்குன்னா அவங்க அந்த இடத்துல அந்த கேரக்டர் ஓட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆள் பின்னாடி வந்து கன் எடுத்துட்டு சுட வராங்கன்னு தெரியுதுன்னா அவனை கொலை பண்ணிட போறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா he won't have harmony in his mind. So it just goes haywire. அதனால தான் அவருடைய தாட் ப்ராசஸ் கூட ஒரு கொஹரண்டாகவே இருக்காது. கசம்சான்னு யோசிச்சுட்டே இருப்பார். அதனால தான் ஷார்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி போன அதே லொக்கேஷன் போயிட்டு வேற ஒரு லைன் வரும். திருப்பி இட் வில் பி என்ன சொல்றது ஜியோகிராஃபிக்லி நாட் வெரி கொஹரண்ட், நாட் வெரி சீக்வென்ஷியல். முன்னாடி இருந்து ஷார்ட்டுக்கு திருப்பி போயிடும். ரீசன் பீங் நம்ம இந்த தாட்டை முன்னாடி யோசிச்சிருப்போம். ஃபார் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஆடியன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் பிளேசிங் தெம் chronologically. அதர்வைஸ் நம்ம 3வது ஸ்டெப் முதல்ல யோசிச்சிருப்போம், 2வது ஸ்டெப் முதல்ல யோசிச்சிருப்போம், அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோசிப்போம். In that chaotic moment you think like that. So the shots are taken in that style. The cameras are different. And the sequence mode I think we use about 3-4 cameras, as in not number of cameras but different variety of cameras, or 3 variety of cameras. And அதை கேப்சர் பண்ண ஸ்டைல் மற்றது கூட அது ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறமா எப்படி சொல்றது ஜஸ்ட் கிவ் யூ ஒரு கேஆஸ்.
அந்த மூட் ஆஃப் கேஆஸ் அது கொடுக்கறதுக்காக. அதனால தான் சவுண்ட் ட்ராக்கும் வந்து கசம்சம் கட் பண்ணிருக்கும். இன்ஃபேக்ட் அதில் மேசிவ் அட்டாக்கோட சவுண்ட் ட்ராக் இருக்கு, க்ரீன் ஹார்னட் போட்டிருந்தேன், அதுக்கு அம்மா இவங்கிட்ட அந்த யாரும் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ வி ஜஸ்ட் பயங்கரமாக மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருந்தது. இன்ஃபேக்ட் அதில் ஒரே ஒரு அந்த மகேந்திரன் படத்தில் பருவமே சாங் வந்து ஒரு சின்ன பீஸ் வரும், ஏன்னா அதுவும் ஓடுற சாங், அதனால சும்மா அதை ஒன்று போட்டு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ரேண்டம் மிஸ் மேட்ச் ஆஃப் திங்ஸ், பிகாஸ் தட்ஸ் ஹவ் யூ திங்க் வென் யூர் இன் அ ரஷ், ஒரு அவசரத்தில். அவ்வளோதான், அது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அதே பீஸ்ஃபுல்லாக மூமெண்ட் வரும். தட்ஸ் தி ஐடியா. I generally don't, I wouldn't like to talk about the experience of the film, not because with Nalla it becomes one emotional blackmail trying to make people believe that it is a good film or a bad film, because you put in so much of work, people have to think of it. It's not right. No, that's always the case, that you tend to brand the director or the actors because they put in so much of effort. At the end of the day, it is just 2 hours. And only the 2 hours matters. That's what matters. சாங் இல்லாததுனால படம் ரீச் ஆகலன்னு இல்லை, ஏன்னா நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் இங்கே ஓடுது. மேட்ரிக்ஸ் ஓடுச்சு, டைட்டானிக் ஓடுச்சு. டைட்டானிக்ல சாங் இருந்துச்சு, அது ப்ரொமோஷன் சாங். அதனால படம் ஓடலன்றதுக்கு இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் சக்ஸஸ் ஆஃப் த மூவி. சாங் வைக்காததுக்கு ரீசன் என்னன்னா, நான் அப்படியே சாங் இல்லாமல் ஒரு பியூர் மூவி இருக்கணும்னு ஐடியா இல்லை. சாங்லாம் வச்சிருந்தேன் முதல்ல. இதுக்கு இங்கே நானே படத்தோட டைரக்டர் ஒருத்தர் சொன்னார், இந்த படத்தில் சாங் இல்லைன்னா நல்லா இருக்கு படம் சாங் இல்லாமல் படம் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னா என் பேரை சொல்லி தேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் படம் ஓடல, அதனால நீங்கள் சாங் ஷூட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஸோ அதனால சாங் ஷூட் பண்ணல. பட் ஒரு சாங் ஷூட் பண்ணோம், ஒரு ஹாஃப் சாங் ஷூட் பண்ணோம். இவரும் அந்த குட்டி பீனா வச்சு ஒரு சாங் ஷூட் பண்ணோம். இல்லை எல்லா ஸ்டோரிக்கும் ஒரு சாங் 3 சாங் வச்சுருந்தோம் முதல்ல. அகெயின் இந்த சேம் திங், கமர்ஷியலாக அதை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. எந்தெந்த இடத்துலனா இவங்க 2 பேருக்கும் அந்த ட்ரக் கையில் கிடச்சோன்னு இவர் எடுத்து யூவியெல்லாம் போட்டு வெளியில் நடப்பாங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸில் ஒரு சாங் ஒன்று இருக்குது. கேட்கறது கூட நல்லா தான் இருந்துச்சு அந்த சாங். பட் அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல. தென் இன்னொரு சாங் வந்து இந்த சுப்பு சப்ப அவங்க அந்த பீச்சில் உட்காந்து பேசும்போது அந்த வீடியோ கேம் போகிறாங்க இல்லைங்களா, அந்த வீடியோ கேமுக்கு முன்னாடி சாங், அந்த சாங் முடிஞ்சு அதான் சொல்லுங்கள், சாங் முடியும் போது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதுக்கப்புறமா படம் கண்டினியூ ஆகும். அந்த இன்சிடென்ட் ஷூட் பண்ணிட்டோம், அந்த சாங் ஷூட் பண்ண முடியல, ரவிகிருஷ்ணா டேட் இல்லை, அதனால பண்ணிட்டோம். இல்லை சாங் இருந்தாலும் அது இந்தியன் மட்டும் இல்லை. இப்போ அந்த சப்ஜெக்ட் அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சாங் வச்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டான்ஸ் இந்த டார்க்கில் அவ்வளோ சாங்ஸ் இருக்கு, அதுக்கு பட் வி டோன்ட் சீ இட் லைக் அது சாங் படம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் 99.9% அப்படிலாம் கணக்கு சொன்னால் எவ்ரிதிங் வாஸ் மேட் இன் ஸ்கிரிப்ட். ஒரே ஒரு டயலாக் தான் இம்ப்ரூவ் பண்ணோம், அது இவர் தான் பேசினார். ஷூட்டிங் அன்னைக்கு சொன்னால் அவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு. ஒரு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேசணும். அந்த அப்பா பையன் 2 பேரும் ட்ரக் தேடிட்டு வரும்போது ஒரிஜினல் எப்படி எழுதிருந்தாங்கன்னா வருவாங்க, ட்ரக் கிடைக்காது இல்லைன்னு சொல்லிட்டு வந்து தேடி பார்ப்பாங்க, அங்கே இருக்கும் எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். நான் இதோட அதில் கொஞ்சம் ட்ராமா பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இட் ஆல்சோ என்ஹான்ஸ் த கேரக்டர். ஸோ அதனால இவர் வந்து புலம்பிகிட்டே இருக்கட்டும், பையன் இவர் கரை தூக்கிட்டே இருப்பான், அப்புறமா கடைசியில் கிடச்சிடும், அப்புறமா இவர் அதுக்கப்புறம் அவர் சமாளிச்சிருவார். அப்படி சும்மா அது அப்புறமா யோசிச்சிட்டோம். அது இவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்டில் அது இல்லை, நான் இவரோட உட்காந்து படிக்கும்போது கூட அது இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் எப்பயோ ஷூட்டுக்கு ஒரு நாள் நடுவில் எங்கேயோ ஒரு தடவை திடீர்னு தோணுச்சு, சரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது இருக்கேன். தட் வாஸ் தி ஒன்லி இம்ப்ரூவ்மெண்ட் வி மேட். அண்ட் நோ there was nothing added on table. There was definitely nothing added on table. I didn't want anything suddenly to come because I believe it will definitely affect the harmony of the film. And இவரோட இந்த டயலாக் கூட அந்த ஹார்மனியில் செட் ஆனதுனால I placed it. Otherwise I wouldn't have kept it. ஆமாம் அப்படி இல்லை, அப்படி ஒரு அவங்க எழுதிட்டாங்க. பட் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் ஐ said. உண்மை என்னன்னா I wanted to write ஒரு கிளைமேக்ஸ். Again it's a very silly ட்ரேஸ் பேக் பண்ணால் ரொம்ப சில்லியாக இருக்கும் யோசிக்கிறதுக்கு. எனக்கு வந்து ஒரு மூவி அப்படியே பயங்கர ரேசியாக ஒரு படம் பண்ணலாம் சும்மா. ஏன்னா அந்த டைமில் யாரோ என்கிட்ட வந்து இந்த படம் பயங்கர ரேசியாக இருக்குன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டோட டிவிடியில் போட்டு பார்த்தா செம்ம கடுப்பாயிட்டேன் நான். அவ்வளோ தண்டமாக இருந்துச்சு. இதையே ஒரு பேசி மூவி சொல்லிட்டாங்க. நான் சரி நம்ம பேசி ஒரு படம் பண்ணுவோம் சொல்லிட்டு அது பண்ணலான்னு யோசிச்சு. ஸோ எது பேசியாக இருக்கும் படத்தில் அப்படின்னா, ஜென்ரலாக படத்தில் எது பேசியாக இருக்கும், ஒரு டான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சேஸ் சீக்வன்ஸுக்கு பேசியாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டா எல்லா படத்தையும் ஒழுங்காக இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக இருக்கிற ஒரு ஏரியா வந்து கிளைமேக்ஸ். ஸோ த என்டையர் மூவி இஸ் மேட் ஃபார் தட் கிளைமேக்ஸ். தட்ஸ் அதுதான் ஃபிலிமில் எல்லாமே இருக்குது, அதுக்கு தானே பண்ணுறோம். ஸோ அப்படி யோசிச்ச பொழுது நான் என்ன நினச்சேன், அப்போ எதுக்கு உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ட், செகண்ட் ஆக்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் எதுக்கு எழுதணும், வெறும் கிளைமேக்ஸ் வந்து எழுதினா போதும் இல்லையா, அப்படி எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஒரே ஒரு கிளைமேக்ஸ் எழுதுனா அதிகபட்சம் அப்படியே ஜப்பு மாதிரி இழுத்தா கூட 20 நிமிஷத்துக்கு மேலே பண்ண முடியாது.
ஸோ இன்னொரு கிளைமேக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதனால 3 கிளைமேக்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி 3 கிளைமேக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட், இப்போ இந்த கதையை ஏதாவது ஒரு கதையை எடுத்துட்டோம்னா, இப்போ இவங்க அப்பா பையனோட கதையை மட்டும் எடுத்தீங்கன்னா, இவங்க கதையில ஃபர்ஸ்ட் ஆக்ட் செகண்ட் ஆக்ட் நீங்க அப்படி ஆக்ட் மாதிரி பிரிச்சீங்கன்னா அதெல்லாமே படத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஊருக்கு வந்து இந்த ஃபைட் ஜெயிக்கிறோம் அப்படின்றது தான் தேர்ட் ஆக்ட். அதுல தான் படம் ஸ்டார்ட் ஆகும். அவங்க 2 பேரும் ஊருக்கு வந்து இந்த கோழி சண்டையில் ஜெயிச்சா குடும்பத்தை காப்பாற்றும், இல்லைன்னா காப்பாற்ற மாட்டோம். இதுதானே ஜென்ரலா அந்த கிளைமேக்ஸ்ல பென்ஹர்ல வந்து இப்போ ரேஸ் ஓடனா அது ஜெயிச்சா அவங்க ஒரு ரெடம்ஷன் இருக்கும்ட்டோ, இல்ல மேட்ரிக்ஸ்ல போயிட்டு அவன் போய் அவனை காப்பாற்றணுன்றது தான் கிளைமேக்ஸோட பிகினிங்னா, the film starts at that moment where these 2 people come to city to fight the rooster. அதுதான் அந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ். சம்பத்தோட ஸ்டோரி, இந்த பசுபதியோட ஸ்டோரி எப்படின்னா, இந்த ரெகுலர் கேங்ஸ்டர் மூவியோட அதே கதை தான். ஒருத்தன் கேங்குலர் வந்தா அவன் எங்கேயாவது ரோட்ல இருப்பான், அடிபட்டு இருப்பான், இந்த சிங்கப்பெருமாள் வந்து அவன் தட்டி கொடுத்து பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்பாரு, டிரைவர் ஆவான், அப்புறம் பெரிய ஆவான், ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பான், அந்த பிசினஸ் சரி நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வளருவான், அவனுக்கு எதுக்கு பராமரிச்சு ஒருத்தர் இருப்பான். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் இவன் வந்து அடுத்தது இவன் ஆகணும், இவன் தான் த்ரோன்ல உட்காரணுன்ற ஒரு மொமெண்ட் வரும்போது அவன் டிசைட் பண்ணுவான். அந்த மொமெண்ட்ல தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஒரு பிசினஸ் ப்ராபோசிஷன் கொடுத்து அவனை கொலை பண்ணாங்க. இந்த ஃபில்மோட அந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் அதுதான். அதே தான் சுப்புடைய ஸ்டோரி. அவன் எங்கேயாவது ஒரு ஊர்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கேருந்து வந்து நிறைய வழியில நிறைய பிரச்சனைலாம் தாண்டி முடிச்சு ஒரு ஆள் நடிச்சு நம்பி ஏமாத்தி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு நிறைய அவளை அபியூஸ் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் அவள் வந்து இவன் அபியூஸ் பண்ணதுக்கு எல்லாம் ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறோம்னு சொல்லி பிளான் பண்றான். அன்னைக்கு அந்த மொமெண்ட்ல ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி சப்பையோட ஸ்டோரி அந்த மாதிரி தான். ஸோ அவன் எல்லாரும் லைஃப் முழுக்க ஓட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவனும் டிசைட் பண்ணுறான், இன்னைக்கு நான் வந்து சப்பால் கிடையாது, நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ப்ரூவ் பண்ணல. ஒரு எஸ்டாப்ளிஷ்டா இல்லாத ஒரு ஹீரோயின் பண்ணதுனால அதுவும் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதெல்லாம் மற்ற கேரக்டர்ஸ்க்கு. சோமு வந்து ஒரு அந்த குட்டி பையன் கேரக்டரும் சுதா தான் சொல்லியிருந்தா. வெயில் ஒரு படத்தில் ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்காங்க, அந்த பரத்தோட சின்ன வயசுல நடிச்ச பையன், நீங்க ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னான். ஸோ அதனால வெயில் போயிட்டு நான் சும்மா ஒரு கிளிப்பிங் யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி காமிச்சாங்க, பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ அதனால அவனை கிளாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டேன். பட் வி ட்ரைட் அதர் குட்டி ஃபெலோஸ், பட் அந்த குவாலிட்டியில் இவனுக்கு ஒரு காட்டினஸ் இருந்துச்சு, அதனால சரி எடுத்துக்கலாம்னு சொல்லி அவனை எடுத்துட்டோம். அண்ட் சோமு வந்து நான் ஒரு சந்திரஹரின்னு ஒரு பிளே ஒன்று போட்டிருந்தாங்க. அதை நான் ஒரு தடவை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்து கூத்துப்பட்ட பிளேல இவர் என்ன கேரக்டர் பண்ணாருன்னு அதில் இவர் தான் சந்திரஹரியா பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ நான் இவர்கிட்ட வந்து நான் எப்பயாவது படம் பண்ணா உங்களை காசு பண்றேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ நான் எனக்கு ஐடியா கூட கிடையாது, சும்மா. அது வந்து 2003ல. ஸோ அதுக்கப்புறமா இது எழுதும் போது இவர் அங்க பண்ணியிருந்த வாய்ஸ் ஒரு குவாலிட்டி எப்படி பண்ணியிருந்தாருன்னா, அந்த வி.கே. ராமசாமிக்கு ஒரு டபுள் வாய்ஸ் ஒன்று இருக்கும், அந்த குவாலிட்டியில் பண்ணார். நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த வி.கே. ராமசாமி டபுள் வாய்ஸ் சொல்லிட்டேன், ஸ்கிரிப்ட்லேயே எழுதியிருந்தேன். இவரை காசு பண்ணும்போது நான் அதையே ரிமைண்ட் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணோம். அதனால தான் அதே மாதிரி பேசியிருந்தார் அவர். ஸோ அதுக்கு அப்படிதான் இவரை காசு பண்ணியிருந்தது. ஸோ இப்படிதான் இந்த 6 கேரக்டர்ஸ் காசு பண்ணார், மெயின் கேரக்டர்ஸ். Yes, many of them here. And let me tell you, I love movies and I always watch them the first 2 days because I don't want to be influenced. I just saw the last 15 minutes of the movie, sir, and then I felt it was really, really interesting. Can I take it home? No. And when we started the club, the first thing I requested Shailja was no very dark movies. Right, Shailja? But this movie was a dark movie with a difference because there was a bit of a wry humor in that. And I know where it's coming from. It's coming from the director. Right? I mean, from the way he's been analyzing and, answering all the things, you know where the humor is coming from. So, lovely. One more thing is, I think I love the last dialogue about all men are losers. I think it's just about laughing at yourself, And you won't believe, I don't know who I was sitting next to, but even the guys laughed. So, I was sitting with someone there, and so that is the humor bit of it. And let me tell you, out of all the languages that I see, I mean the Hindi, English, Telugu and Tamil, I love Tamil films. And I've been watching them for the last 30 years, and Shailja knows about my passion for them. And my love for the Tamil films grows with it. And we're always looking at a new element in movies, and I think you get it right in Tamil. You do. Because in Telugu I don't want to degrade any of that, but I think they're a little larger than life, too glamorized, and somewhere the essence is lost. And
And I think this is what I like for Tamil films. I like the lungis, I like the chettis, and the way it's all made. I like that because they're really close to life. So thank you very much once again, and we'll keep watching. It is demeaning to women, but nevertheless, அப்படி ஒரு வேர்டு இருக்காங்க, அப்படி ஒரு வேர்டு இருக்கு. That's what I'm saying. See, is the intention of the character to என்ன சொல்றது, to put down women, then you can definitely object. But if it just comes out like a swear word, then you can just, you understand, it just means to swear the other. அந்த வேர்ட்ல இதே தான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒன்று அந்த ப்ளீட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அது வரைக்கும் நம்ம ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி அதை பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். சடனாக ஒரு ப்ளீட் போட்டால் ஒரு ஜர்க் வந்துடும். அதில் அந்த ட்ரீம்லேருந்து வில் ஜஸ்ட் கம் அவுட். இட் ஜஸ்ட் வேஸ்ட்ஸ் தட் half an hour of investment that we have put. நம்ம எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, ஆடியன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ அதுக்காக என்ன கர்மத்தோனா போடணும் அப்படின்னு சொல்ல வரல. பட் அந்த 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 ஃப்ளோவோட கரெக்டாக வந்துச்சுன்னா, அந்த ஸ்டோரிக்கு அது நியாயமாக படிச்சுன்னா ஓகே. அந்த மாதிரி இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்றது தான் நாங்கள் சென்சார்லேயும் சொல்லியிருந்தோம். அதனால தான் நிறைய இங்கே இருக்கிறதுல ஒரு முக்கால்வாசி கெட்ட வார்த்தை படத்துலையும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் அதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ரீசன் அதுதான். அவங்க வந்து சரி இவங்க பேசுவாங்கன்னு சொல்லி ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அதனால பேச மாட்டோம். இதில் பார்த்ததில் எதுவும் கட்டாகலன்னு நினைக்கிறேன். இந்த வருஷன் சப்போஸ் அது இவ்வளோ கெட்ட வார்த்தை இருந்துச்சுன்னா இதில் கட்டு இல்லை. அதாவது அவங்கள ப்ளேம் பண்ணி ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஜென்ரலாக ஒரு ஆர்டர், அதாவது கம்யூனிட்டியில் டிஸ்ஹார்மனி வர மாதிரி இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிடணும். ரிலீஜியஸோ அஃபென்ஸோ ஏதாவது சொன்னால் ஸ்டாப் பண்ணிடணும். பொம்பளைங்களை வந்து தப்பாக பேசினா ஸ்டாப் பண்ணிடணும். அனிமல்ஸ்க்கு ஏதாவது பண்ணால் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேகாக கொடுத்துருக்காங்க. அது கான்டெக்ட்ல இருந்தால் விட்டுலான்ற மாதிரி சப்ளாஸ் எதுவுமே கொடுக்கல அவங்களுக்கு. இது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, நீங்கள் எப்படி வேணால் படம் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே லோக்கலில் சென்சாரில் ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா அதோட ஒரு 1.5 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ட்ரிபியூனலில் கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் இட் இஸ் நாட் கோயிங் டு காஸ்ட் யூ மச். அண்ட் இஃப் யூ திங்க் இந்த கட்டு போகிறதுனால ப்ராப்ளம் வரும்னா நீங்கள் அதை கட்டை வச்சுக்கணும், அது கட்டு இல்லாமல் வைக்கணும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி கேட்டிங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கன்வின்சிங் தட். அது சும்மா போய் சொல்லி பாவலா பண்ணியெல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதில் ஒரு லாஜிக்கலாக ஒரு பாயிண்ட் காமிச்சு அதை அவங்க பிலீவ் பண்ணாங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் காட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி இந்த ட்ரிபியூனல் போகிறது எல்லாமே வந்து கில்மா படம் தான் போகும். அங்கே அதையே காமிச்சு ஓகே பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால நீங்கள் டீசெண்டான படம் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அன்லெஸ் யூ மேக் சம்திங் வெரி பொலிட்டிக்கலி என்ன சொல்கிறது, offensive statements, mostly you'll get it cleared. I don't even know Tamil, but with the thing about film is that you can watch any film, not like a book that you have to know the language. You can watch any film with minimum subtitles and you still understand, because it's actually it's a medium that you can understand. And this movie was really superb. The acting was superb. I was telling the director that Jackie Shroff, after seeing him in those mindless Bollywood movies, it's such a pleasure to see him really acting out a role. He was so good in it. The child was so good. The father was so good. And there were a lot of interesting subplots for me, like the position of women in society, and blind faith. You know, this man is drunk and he's such a loser and he doesn't get anything right, and yet he has this belief that, oh, our deity will never let anything bad happen to me, whereas everything bad is happening to him, but he clings on to that. So it's very interesting to get into the minds of different types of people, to see how they are thinking, what they are doing. So it was a really well scripted movie. The plot was great, and there were many twists, so it was not a predictable plot either, but I enjoyed every minute of it. So it was a fabulous experience this morning. When I came to see this movie, I didn't know what to expect, but having seen it, I would like to see it again, because a lot of little nuances which I want to see. It's one of the most amazing, brilliant movies I've seen in the recent past in this language. Because I think every bit of it is, actually it should be made part of the syllabus for the film institutes. There's so much students can learn from this. Everyone was brilliant, the direction was brilliant, and though the movie was dark, the music was so delightful, you didn't even feel, and there was a humor running through it, and there was justification for everybody, you know, like everybody, what they did was right, and everyone got their the actual thing they deserved, and I'm very happy that the boy got what he wanted. Thank you.